கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கிறதை போல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே எங்குமே கிடைக்காது. There is no other great joy in this world to be rather than being in the presence of God. மறுபடியும் உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy and happy to see you all once again. இன்றைய நாளில் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமையான தலைமை போதகர் பா சத்யராஜ் உடன் ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். I bring thanks to all the leaders, especially Pastor Satyaraj, who have given this great privilege to share the word of God in midst of you. ரைட், நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். Let us all go directly into the word of God. தயவுசெய்து பைபிள் வாசிக்கிறவர்கள் நீங்கள் மெக்கில் வாசித்தீங்கன்னு சொன்னால் நன்றாக இருக்கும். யாராவது ஒருவர் மெக்கில் நீங்கள் வாசிக்கலாம். வேதாமம் வாசிக்கிறவர்களுக்கு நீங்கள் உங்களோட மைக்ரோஃபோனை கொடுக்க. Any Bible readers, please read the Bible through the microphone so it will be easier for everyone to hear it. நேரடியாக நாம் சங்கீதம் 112க்கு திருப்புவோம். Let us all turn our Bibles to Psalm 112. சரி, நான் மைக்கில் நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணுமட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதைக் கண்டு மனவடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். Praise the Lord. Blessed is the man who fears the Lord, who delights greatly in his commandments. His descendants will be mighty on earth. The generations of the upright will be blessed. Wealth and riches will be in his house, and his righteousness endures forever. Unto the upright there arises light in the darkness. He is gracious and full of compassion and righteousness. A good man deals graciously and lends. He will guide his affairs with discretion. Surely he will never be shaken. The righteous will be in everlasting remembrance. He will not be afraid of evil tidings. His heart is steadfast, trusting in the Lord. His heart is established. He will not be afraid until he sees his desire upon his enemies. He has dispersed abroad. He has given to the poor. His righteousness endures forever. His horn will be exalted with honor. The wicked will see it and be grieved. He will gnash his teeth and melt away. The desire of the wicked shall perish. ஜெபம் செய்வோம். Let us all pray. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, Heavenly Father who loves us, இந்த பூமியில எல்லாவற்றையும் பார்க்கிறோம். above all things of the earth, உம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தியிருக்கிறீர். you have magnified your word. உம்முடைய வார்த்தை இன்றைய நாளிலே ஒவ்வொருவரையும் புதுப்பிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that your word shall renew each and every one of us who are here today. ஒவ்வொருவரையும் உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும்படியா ஜெபிக்கிறேன். Lord, we pray that you will exalt them into a highly places, Father God. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். Strengthen each one of us, Father. வார்த்தையை கொடுக்கிற என்னையும் மொழிபெயர்க்கிற சௌரியம் அபிஷேகித்து இந்த நாளிலே பயன்படுத்துவீர்கள். Anoint me as well as the person who interprets into your hands and use them mightily, Father God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we ask. ஆமென். Amen. ஆரம்பிக்கும் போது பாருங்க, அல்லேலூயாண்டு ஆரம்பிக்கிறது. You could see this chapter starts with praise. Praise the Lord. இந்த சங்கீதத்தை நான் தியானிக்கும் பொழுது மேலுள்ள சங்கீதத்தை நான் தியானித்தேன். As I was meditating on this chapter, I was also meditating the chapter above this. இதுக்கு அடுத்த உள்ள சங்கீதத்தை நான் தியானித்தேன். And I also meditated on the next chapter. மூன்று சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது அல்லேலூயாண்டு ஆரம்பிக்கிறது. All these three psalms starts with praise the Lord. அப்போ பாருங்க, அல்லேலூயான்னு சொன்னால் அதுக்கு நாம் அல்லேலூயான்னு சொல்வதற்கு அதுக்கு ஒரு முக்கிய காரணங்கள் உண்டு. There are many important reasons behind us saying this praise the Lord.
இன்றைக்கு உலகத்து மக்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்துவார்கள்? How can people could identify us? அல்லேலூயா கும்பல் என்று சொல்வார்கள். The worldly people will say that these group of people who praise the Lord. நாங்க ஒவ்வொரு டினோமினேஷனுடைய பேரை சொன்னாலும் அவங்களுக்கு விளங்காது. So even if you say the different denomination of Christianity, they will not understand. ஆனா நம்ம அல்லேலூயான்னு சொன்னா நீங்க அல்லேலூயா கூட்டத்தாரான்னு But if சொல்வார்கள். you say hallelujah, they will say that you belong to the hallelujah group. அல்லேலூயா கூட்டத்தார் யாரு? Who are this group of hallelujah? இந்த சங்கீதம் 112 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து தங்கும் பொழுது நாங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவை வாழுகிறவனுக்கு தான் இந்த அல்லேலூயா. So this hallelujah belongs to the person who is a blessed man who fears the Lord. That person is actually the hallelujah. அல்லேலூயாக்கு அர்த்தம் தெரியான்னு சொன்னா நாம் கோஷம் போட்டு பிரயோசனம் இல்லை. There's no point that we clap our hands and applause even if we don't know the meaning of hallelujah. நாம் அல்லேலூயான்னு சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. There are thousands of reasons behind us saying hallelujah. அல்லேலூயான்னு சொன்னால் ஆங்கிலத்திலே praise the Lord என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். So when we say hallelujah in English Bible is translated as praise the Lord. மூல பாஷையிலே அது அல்லேலூயான்னு சொன்னால் தேவன் உயர்த்தப்படுவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்ற அர்த்தம். But in old and Greek language is actually means that God is exalted and God is glorified. அப்ப நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். But our God is a living God. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். God is the one who does mighty things and great things in our lives. ஆனபடியால் அவருக்கு நாம் எதை நாம் செலுத்த முடியும்? So what can we give it to God? அல்லேலூயான்னு தான் நாம் சொல்ல We முடியும். can only say hallelujah to the Lord God. உலகத்து மனுஷர்கள் ஏதோ ஒரு காரியங்களுக்கு எல்லாம் கோஷம் You போடுகிறார்கள். can see the worldly people will applause and praise for many things. ஆனால் நாம் அல்லேலூயான்னு சொல்வதற்கு தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்திருக்கிறார். அதுக்காகத்தான் அல்லேலூயா. Why are we saying hallelujah? Because God has done mighty signs and wonders and miracles in our life. That's why we are saying hallelujah. இது ஒரு பரலோக ஒரு வெற்றிகரமான ஒரு கோஷமாய் நமக்கு It is காணப்படுகிறது. actually applause of a heavenly victory. சத்ருவின் மீது நாம் ஜெயம் எடுத்து நாம் வெற்றி சிறக்கும் போது தேவனை உயர்த்துகிறோம். ஹalleluya. So when we conquer over the enemies, we become victorious and we give glory to our Lord God. பாருங்க, இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. This psalm starts with praise the Lord, blessed is the man who fears the Lord, who delights greatly in his commandments. ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வருகிற நமக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையின் அடிப்படையில் So கொடுக்கப்படுகிறது. you could see that every promise that comes from the living God comes with conditions. அப்ப கர்த்தருடைய கட்டளைகள் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு தான் இதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு So these உண்டாகிறது. are the blessings actually comes to the people who fears the Lord and delights greatly and obeys his commandments. தொடர்ந்து இந்த சங்கீத வசனங்களை முழுவதையும் நாங்கள் தியானிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 22 விதமான வாக்குறுதிகள் நமக்கு So as we கொடுக்கப்பட்டிருக்கிறது. continuously read on, you could see 22 promises actually being given in this chapter. பாருங்க, நான் பாக்கியமான மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. We've been called as a blessed man. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று He சொல்லப்படுகிறது. says that I am a blessed man of God. நம்முடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் என்று He சொல்லப்படுகிறது. says our descendants, our generation will be mighty on this earth. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று He says that the சொல்லப்படுகிறது. generation of the upright will be blessed in this earth. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டிலே தங்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. It's been written that wealth and riches will be in his house. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று இங்கே And சொல்லப்படுகிறது. also it states that his righteousness endures forever. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று It சொல்லப்படுகிறது. also says, out to the upright there rises light in the darkness. அவன் இறங்கி கடன் கொடுத்து உதவி செய்வான் என்ற ஒரு மனுஷன் And என்று it also சொல்லப்படுகிறது. says that a good man deals graciously and lends. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத என்று இருப்பான் என்று It சொல்லப்படுகிறது. also been said that surely he'll never be shaken. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று And சொல்லப்படுகிறது. also it is written that righteous will be in everlasting remembrance. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் என்று சொல்லப்படுகிறது. So even though he hears the evil tidings, but he will not be afraid. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று And it சொல்லப்படுகிறது. also states that his heart is steadfast, trusting in the Lord. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் என்று And சொல்லப்படுகிறது. also states his heart is established. அவன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. And it's also been said that he will not be afraid until he sees the desire upon his enemies. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. And his righteous endures forever. வாரி இறைத்து கொடுத்தான் என்று And சொல்லப்படுகிறது. it's also said he has dispersed abroad. அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று It சொல்லப்படுகிறது. also states his horn will be exalted with honor. துன்மார்க்கர் இதுகளையெல்லாம் கண்டு மனமடிமாகி
கரைந்து போவார் என்று சொல்லப்படுகிறது. And it's so been spoken that the wicked will see it and be grieved and melt away. துன்மார்க்கருடைய ஆசை அழியும் என்றும் சொல்லப்படுகிறது. And it's also been states that the desire of the wicked shall perish. அப்ப பாருங்க, இந்த 10 வசனத்திலே எத்தனையோ நமக்கு வெற்றிகரமான வாக்குத்தத்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Within this 10 verses there are many of victorious promises are given to us. அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழுவதற்காகத்தான் அல்லேலூயா என்ற வார்த்தை In order to பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. live this kind of life, that's why it's written as praise the Lord, hallelujah. அப்ப இனிமேல் நீங்கள் எங்களை பார்த்து யாராவது எங்களை அல்லேலூயா கும்பல் என்று சொல்லி யாராவது நம்மை கேலி பண்ணுவார்களா இருந்தால் நீங்கள் இந்த சங்கீதத்தை நீர் அவர்களுக்கு நிரூபித்து காட்ட So முடியும். if anyone else come to you and mock at you and scorn at you by saying you belong to the hallelujah group, just highlight this chapter of the psalm and say to them that we are. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்திலே நாம் வாழுவதற்காகத்தான் நாம் அல்லேலூயா சொல்லுகிறோம். So in order to live in this kind of promises, that's been we known as a hallelujah group. உலகத்து மனுஷருக்கு விளங்காது இந்த அல்லேலூயான்ற The வார்த்தை. worldly people will never understand what this hallelujah means. எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவருடைய நாமத்தை தன்னுடைய மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொள்ள பிரியப்படுகிறார். So God wants to give all the blessing to us and want to take the glory to his name alone. பாருங்க, இதுல ரெண்டு வார்த்தைக்கு உங்களுடைய கவனத்தை நான் திசை திருப்ப பிரியப்படுகிறேன். I want to turn your attention to two important words in this Bible, மூன்று வார்த்தைக்கு, especially three words. 6வது 7வது 8வது வசனத்துக்கு கவனத்தை திசை திருப்போம். Let us all turn our attention to verse 6, 7 and 8. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஆமென். பாருங்க, 6வது வசனத்திலே அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். Verse 6 we could see surely he will never be shaken. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று The எழுதப்பட்டிருக்கிறது. righteous will be in everlasting remembrance. அப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, When we continue to read, தொடர்ந்து வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். சாரி அவனுடைய சிஸ்டர், 7 மட்டும். துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். he will not be afraid of evil tidings. His heart is steadfast, trusting in the Lord. His heart is established. He will not be afraid until he sees his desire upon his enemies. பாருங்க, இங்க 2 வார்த்தை அவனுடைய இருதயம் உறுதியா இருக்கும் என்று சொல்லப்படுது. கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் திடனா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. There's two words that mention the heart is steadfast, the heart is established by trusting in the Lord. இந்த சங்கீதத்தில் இன்றைக்கு நான் முக்கியமா உங்களோட பேச போற காரியம் என்னவென்றால், What is important that I'm going to speak to you from this psalm? கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியா இருக்கிற இருதயம். It is a heart that been established and steadfast in trusting in the Lord. அப்ப இதிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். In order for all the promises to come to fulfillment, we need to stand firm in the word of God. கர்த்தரை நம்பி நாம் திடனா இருக்க வேண்டும். We need to trust the Lord and be steadfast in his doing. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், சந்தேகத்திலே நம்முடைய வாழ்க்கை உறுதியா இருக்கிறது. So many times because of our doubt, our life is standing firm. தோல்வியிலே உறுதியா இருக்கிறோம். Or we might be standing firm in our failures. தாழ்வு மனப்பான்மையில உறுதியா இருக்கிறோம். Or because of our humility, we might be standing firm. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயம் சில நேரங்களில் உறுதியா இருக்கவில்லை. So many times we are not standing firm and steadfast in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியா இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். When we stand firm and steadfast and established in the word of God, then God's promises can be fulfilled in our life. எப்படி அப்ப தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை உறுதிப்படுத்துவது? How can we stand firm in the word of God? வேதத்திலே பல இடங்களிலே இருதயம் என்று மொழிபெயர்க்கிற இடங்கள் எல்லாம் அது நம்முடைய இரத்தத்தை அங்கே ஃபங்க்ஷன் பண்ணுகிற அங்கே இருதயத்தை குறிப்பிடவில்லை. So when the Bible states heart and heart in many places in the Bible, it doesn't actually talks about the heart that pumps the blood. அது இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்கிறது. So when the heart is mentioned in the Bible, it actually means the inner man of us. பாருங்க, நாங்க ஆவி ஆத்துமா சரீரமாய் காணப்படுகிறோம். We are the body, spirit and soul. அப்ப இந்த சரீரத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in this physical body. நாம் ஆவியாக காணப்படுகிறோம். We are seen as a spirit man. அப்ப நம்முடைய
நம்முடைய உள்ளான மனிதன் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்க So our வேண்டும். inner man should stand firm and steadfast in the word of God. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்பட The வேண்டும். inner man should strengthen itself day by day. பலப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும். As we strengthen ourselves in the Lord, what will happen? We are able to overcome and conquer all the plans and the devil's schemes. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால், If we want to stand firm and established in the word of God, நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று or சொன்னால், if we want our heart to be established in the word of God, நாம் மீட்பின் மூலமாய் நமக்கு உண்டான ஒரு சில முக்கியமான சத்தியங்களை எடுத்து நாம் உள்ளத்திலே நாட்ட வேண்டும். we need to start planting the word that the truth that comes by redemption of us. இந்த இடத்துல நீங்கள் எத்தனை பேர் மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள்? How many of you been redeemed by the Lord in here? இன்னைக்கு தேவனுடைய இரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் மீட்கப்பட்ட ஜனங்களா தான் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. By the remissions of our sin and being redeemed by the blood of God, we are being seated in this place. இப்ப மீட்கப்பட்ட ஒரு சில முக்கியமான சத்தியங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இறங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் புயல் அடிக்கலாம், போராட்டங்கள் எழும்பலாம், சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வரலாம், ஆனால் கர்த்தரை நம்பி நம்முடைய இருதயம் உறுதியாய் காணப்படும். If you see the truth behind the redemption, if that's been planted and rooted in our hearts, then we will be stand firm in the midst of our difficulties, pain and problems. அநேக நேரங்களில் நாங்கள் சோர்ந்து தேவனை விட்டு விலகி பின்மாற்றத்திலே போறதுக்கு காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயம் உறுதியாக இல்லை. The many reason why we go out when the storms and struggles and problems come in our life is because we don't establish or steadfast in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயம் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில சத்தியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைத்து விட்டு போக If we பிரியப்படுகிறேன். want to stand steadfast and be established in the word of God, I would like to share few foundational truths. இந்த 112ஆம் சங்கீதம் நீதிமானுக்குடைய ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு சங்கீதமாய் So காணப்படுகிறது. Psalm 122 is the blessed state of a righteous man. எத்தனை பேர் இந்த இடத்திலே நீதிமானாக நீங்கள் How காணப்படுகிறீர்கள்? many of you here are seen as a righteous man? தேவரா நீ மாத்திரம் தான் கரங்களோ ஏத்துறா. பீட்டர் ஐயா மற்றாக்கள் எல்லாம் என்ன கதை? ஹalleluya. Hallelujah. நான் நீதிமான் என்று சொல்வதற்காக தான் அல்லேலூயா. So if I say righteous man, then there is hallelujah for that. ஆமென். Amen. முதலாவது Firstly, நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு உண்டாக so we வேண்டும். need to have this sentient feeling that I am a righteous man. இப்படியும் சொல்றேன், நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறேன் என்ற அந்த சத்தியம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் இறங்க வேண்டும். So the truth that I am a righteous man shall be planted and rooted extensively in our hearts. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நீதிமானாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அப்படி இருந்தாலும் கூட அநேக நேரங்களில் சிலர் தங்களை பாவி என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். Many times we've been saved and redeemed by the blood of Jesus Christ. Still, many people are doubting themselves and not looking themselves as a righteous person. பாவி என்றது ஒரு நிலை. Sin is a state. அந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். From that state, God has delivered us. ஒரு காலத்துல பாவத்துக்கு நாம் அடிமைகளா இருந்தோம். Once upon a time, we were slave to the sin. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் பாவத்திற்கு அடிமை கிடையாது. But now we are the children of God. We are no more slaves to the sin. ஆனால் சில நேரங்கள்ல பாவம் செய்யறதுக்கு நம்மை சத்துரு தூண்டி வைக்கிறான். At many times we've been tempted to commit the sin. ஆவியானவர் உள்ளத்திலே இருக்கிறபடியால் பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். Because the Holy Spirit of God is within us, we are able to overcome the sin. ஆனா இன்றைக்கு நிறைய நேரங்களில் நான் அவதானிக்கும் பொழுது நான் பாவி, நான் மனம் திரும்பின பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி என்று கூட ஒரு சிலர் ஜெபம் பண்ணுகிறார்கள். So many times when we look at it, the people will pray that I am a sinner who has been forgiven. I am a sinner. Once upon a time we committed many mistakes. திருப்புவம் வேதாமத்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். Let us all turn our Bible to 2 Corinthians 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். 5:21. For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்றைக்கு பாருங்க, இந்த வசனம் மிகவும் அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாவம் அறியாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். This Bible verse clearly revealed to us that he made him who knew no sin to be sin for us. அவர் பாவி கிடையாது. He is not a sinner. அவர் பாவமாக்கப்பட்டார். He made to be sin. யாருக்காக? For whom? நமக்காக. For us. தன்னுடைய நீதியை நமக்கு கொடுக்கும்படியாக. In order to give us his righteousness to us. அப்ப இன்றைக்கு நம்முடைய சுய நீதியினாலே நாம் இந்த ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிற்கவில்லை. We are not standing in the presence of God because of our self righteousness. அவர் தன்னுடைய நீதியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். He has kept his righteousness in us.
அப்ப பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும் We பிரியமானவர்களே. don't need to overcome the sin. Through the righteousness of God, we are able to overcome the sin. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலே ஆகோகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று In எழுதப்பட்டிருக்கிறது. Habakkuk chapter 2 verse 4, it says, by faith the righteous shall live. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது 3 தடவை சொல்லப்படுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். But in New Testament 3 times it is written, by faith the righteous shall live by faith. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு நீதிமான் என்ற அந்தஸ்து புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு 3 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. So righteousness state is given 3 times in the New Testament. அப்ப ஜெபத்துக்கு வரும்போது கூட நான் நீதிமான் என்ற உணர்வோடு வரணும் So பிரியமானவர்களே. when I come to the prayer meetings or pray, I need to come in the mind that I am a righteous man. நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலன் அளிக்கிறது என்று வேதத்திலே Bible வாசிக்கிறோம். we read that the prayer of the righteous will be rewarded. தேவன் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவியிருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வர We need to வேண்டும். come in the feeling that in the presence of God that I have been cleansed by the blood of Jesus Christ and I am a righteous man. அதுக்காக நீங்கள் நீதிமானா இருக்கிறீர்கள், நீங்கள் பாவம் செய்யலாம் என்று நான் இங்கே போதிக்கவில்லை. I'm not teaching or preaching that you are righteous man, you can commit sin. கிருபை கொடுக்கப்பட்டது பாவம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு லைசென்ஸ் கிடையாது. The grace is given, it is not a license to commit sin. நாம் தேவனுடைய நீதி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாகத்தான் நாம் If அழைக்கப்பட்டிருக்கிறோம். I've been graciously received the gift of righteousness, it is because of His grace we received it. நீதிமான் என்ற உணர்வு நமக்குள்ள உள்ள வந்துட்டேன்னு சொன்னால் நமக்கு உயர்வான எண்ணங்கள் ஆரம்பித்து விடும் நம்முடைய சிந்தையிலே. So in our minds, when we think about righteousness, we will have the exaltation mind that says that I'm a exalted person. மறுபடியும் நாங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள நாங்கள் போக மாட்டோம். So again, we will not enter into the slavery. பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். We will able to overcome the sin. பாவத்தை மேற்கொண்டு நாம் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவனாய் வாழ முடியும். So I can overcome the sin and live a victorious Christian life. பாருங்க, சங்கீதம் 12:6 நாங்கள் வாசித்த பொழுது நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று வாசித்தோம். We read in the Bible that the righteous will be in everlasting remembrance. அப்ப நீதிமான் தேவனுடைய பார்வையிலே என்றென்றைக்கும் ஞாபகத்திலே வைக்கப்படுகிறவன். ஹalleluya. So in the sight of God, the righteous man will be in remembrance. என்றென்றைக்கும் என்ற வார்த்தை மிகவும் முக்கியம். The word everlasting is very very important. இதை இந்த பூமியில மாத்திரமல்ல, Not only in this world, அவன் என்றென்றைக்கும் இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஞாபகத்திலே வைக்கப்படுகிறவனாய் he காணப்படுகிறான் will be a நீதிமான். man in here and for heaven, for eternal he will be in the remembrance in the sight of God. அப்ப நீதிமான் என்ற உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் மேலோங்க வேண்டும் பிரியமானவர்களே. So the feeling that I'm a righteous man should prevail in our life. இரண்டாவது சத்தியம் என்ன? What is the second truth? இரண்டாவது, தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க So we வேண்டும். need to think that God has made a covenant with us. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், If I want to stand firm and be established in the word of God, தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க we வேண்டும். need to always think that God has made a covenant with us. பாருங்க, தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். You could see that God has made a covenant with us. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி உடன்படிக்கை என்ற வார்த்தை பல தடவை Whether பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. it's in the Old Testament or New Testament, the word covenant is written many times in the Bible. நீங்கள் புதிய உடன்படிக்கைகளை வாழுகிற ஜனங்களாய் So you are the காணப்படுகிறீர்கள். people who live under the new covenant. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். In the Old Testament, you could see that God has made a covenant with Abraham. ஆபிரகாமுடைய சந்ததி உடன்படிக்கையின் மக்களாய் காணப்படுகிறார்கள். Abraham's generations were seen as a people of covenant of God. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி இரத்தத்தின் மூலமாய் நமக்கு புதிய உடன்படிக்கை But உண்டாயிருக்கிறது. in the New Testament, we could see by the blood that was shed on the Calvary, we are the new covenant people. அப்ப நான் உடன்படிக்கையின் பிள்ளை என்றால், If I say that I am a child of the new covenant, அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குமா இருந்தால், if you have that feeling in your heart, கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களுடைய உள்ளான மனிதன் ஆவி உறுதியாய் காணப்படும். you could see that in the word of God, your inner man, the spirit will stand steadfast in the word of God. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை வெளிப்பிரகாரமாக கொடுக்கப்பட்டது. In the Old Testament, you could see that the covenant or the commandment given as outwardly. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த உடன்படிக்கை மாம்சத்திலே அடையாளமாக கொடுத்தார். In the Abraham's generation, the descendants, it is given as a fleshly form. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை அது இருதயத்திலே நமக்கு But கொடுக்கப்பட்டிருக்கிறது. the new covenant is given as in our hearts.
அப்ப பழைய உடன்படிக்கையை பார்க்கிலும் புதிய உடன்படிக்கை மேலானது என்று சொல்லி அங்கே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். In Hebrews chapter 7, we could read that the new covenant is greater than the covenant of the Old நல்ல ஒரு Testament. பழைய ஏற்பாடுல நல்ல ஒரு உதாரணம் இருக்கு. There is a good example in Old Testament. இங்க அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க. There are many young adults and youths here. தாவீது 16 வயதா இருக்கும் பொழுது When David was 16 years of old, அவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாய் காணப்பட்டான். he was a small child that was tending the sheep. ஆனா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். Even though he was anointed shepherd, ஆனா ராஜாவுடைய நிலைக்கு அவன் இன்னும் வரவில்லை. he still has not reached the state of being a king. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே அந்த அற்புதமான ஒரு சம்பவம் நீங்கள் சண்டே ஸ்கூல்ல எல்லா வாலிப பிள்ளைகளும் நீங்க படிச்சிருப்பீங்க. The first Samuel chapter 17, you probably read about this wonderful story of David. அது கோலியாத் தாவீது கதை என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. Everyone know the story of Goliath and the David. அப்ப தாவீது பாருங்க தன்னுடைய உடன்படிக்கையின் மேன்மையை நினைவுறுவதை நாம் அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். In 1 Samuel chapter 17, we could see that the David is actually greatly exalting the covenant of God. அந்த கோலியாத்தை தாவீது எப்படி முறியடித்தான் என்ற சம்பவம் அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் காணப்படுகிறது. Because in that chapter 17, we could see how David overcame the Goliath, the giant. நீங்க வீட்டை சென்று அதை தியானித்து பாருங்கள். So go home and meditate on that. எப்படி அந்த கோலியாத் என்ற ராட்சதனை தாவீது முறியடித்தான் அங்கே பார்க்கலாம். We could see how David actually, a small child, killed the giant, the Goliath. எல்லா வசனத்தையும் பார்ப்பதற்கு நேரம் போதாது. I don't have time to look at all the Bible verses. உங்களுக்கு தெரியும், You all know. அங்கே கோலியாத் என்ற ஒரு ராட்சதன் அங்கே பாளையத்திலே இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் தேவனையும் சபித்துக் கொண்டிருக்கிறான். You could see that the Goliath, the giant, entered into the field and he said he was cursing and blaspheming the name of the Lord. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் கலங்கி போயிட்டு என்று வேதத்திலே You வாசிக்கிறோம். could see that everyone's heart, especially the heart of Israelites, were dismayed. அந்த கோலியாத்தினுடைய உயரம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, அவன் எப்படிப்பட்ட அணிகளை அணிந்திருந்தான் சொல்லி அங்கே எல்லாம் விவரமாக சொல்லப்படுகிறது. Everything is written beautifully in the Bible, the height, the weight, the length, and the armor that he was wearing. இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா உட்பட அவனுக்கு பயந்து நடுங்கி அங்கே காணப்பட்டார்கள். So everyone, including the king of Israel and the people surround, especially the crowd, were shaken and shivering by looking at the giant Goliath. அங்கே தாவீதினுடைய தகப்பனார் என்ன செய்கிறார்? தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு 16 வயசு பையனாய் காணப்படுகிறான். The father of David, you know what he was doing? Even though he was seen as a 16 years of old age shepherd, உன்னுடைய சகோதரர்கள் அங்கே ராணுவத்திலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். he was saying that all your brothers are fighting the war. அவர்களை போய் விசாரித்து விட்டு இந்த உணவை அவரிடத்திலே கொடுத்துவான்னு சொல்லி அந்த சின்ன ஆடு மேய்க்கிற தாவீதை அனுப்புகிறார்கள். The father has given the food to go and give it to the brothers who is in the field, battlefield. அங்க போனா அங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கலங்கி போய் இருக்கிறது அந்த கோலியாத்துக்கு. So when David reached the crowd, he could see that the people of Israelites' hearts were dismayed. அங்கே பேசிக் கொள்ளுகிறார்கள், இந்த ராட்சதனை கொண்டால் ராஜா என்ன செய்வாராம்? The people were talking, spreading the news, if someone kills this Goliath, what will the king repays? பொண்ணை கொடுப்பாராம். He will say he will give his daughter, செல்வங்களை கொடுப்பாராம். he will give his wealth. அந்த குடும்பத்துக்கு அந்த கொல்றவன் குடும்பத்துக்கு சர்வமானியின் பட்டங்களை கொடுப்பாராம். And he will also give all the rewards to the family that will the person who kills the Goliath. அப்ப அந்த போர் நடக்கிற இடத்துக்கு தாவீது போகிறான். So the David going into the battlefield. நான் மறுபடியும் காதுல அது உண்மையானதை விசாரிக்கிறான். நீங்க அந்த சம்பவத்தை வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். Still David is actually questioning others whether this is true. அவன் என்ன செய்றான் அந்த கோலியாத்? Do you know what the Goliath is doing? இஸ்ரவேலின் தேவனையும் அந்த ஜனங்களையும் சபித்துக் கொண்டிருக்கிறான். So the Goliath was blaspheming and cursing the Lord of Israel. ஆனா ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான் தாவீது. But David says one thing to this Goliath. என்னுடைய ஜீவனுள்ள தேவனை சபிக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். Who is this uncircumcised Philistine to curse my Lord God? ராஜாவே நடுங்கி போய் இருக்கிறார். So even the king was shaken and shivering. ஆனா அந்த 16 வயது சிறுவன் பாருங்க அவனுடைய இருதயம் எப்படி உறுதியாக But காணப்படுகிறது. can you see the 16 years of old's heart, how firm and established in the Lord? அவனுக்கு அந்த உடன்படிக்கையின் மேன்மை விளங்குகிறது. He knew the greatness of the covenant. என்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். நான் உடன்படிக்கையின் பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த உடன்படிக்கை இல்லாத இந்த பெலிஸ்தியன் என்னுடைய தேவனை சபிக்கிறதுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். He knew the forefather, the grandfather
grandfather, who is Abraham, who was anointed by the Lord God. And who is he? This uncircumcised Philistine to curse my Lord God. அவனை ஜெயிக்கலாம் என்ற உணர்வு அவனுக்குள்ள வந்து விட்டது. He has a feeling that he can be victorious and conquer this Goliath. பாருங்க, உடன்படிக்கையின் மேன்மை இருந்தால், நமக்குள்ள அபிஷேகம் இருந்தால், சத்துரு எங்கட வாழ்க்கையில வருகிற கொண்டு வர்ற போராட்டங்களை நாங்கள் ஜெயிக்கலாம் என்ற உணர்வு நமக்கு மேலோங்கும். So we will have the feeling, we have the greatness of the covenant, the anointing that God has given. We will have the feeling that we could overcome any problems, obstacles and troubles and pain in our life. தாவீது துணிஞ்சிட்டான், 16 வயது பையன். So this David became so bold and courageous to overcome this giant Goliath. ஆனா அவனோட சகோதரங்கள் திட்டுறாங்க, உன்னுடைய இதயத்தின் அகங்காரம் எனக்கு தெரியாதா, நீ நோட்டி ஃபெலோ, நீ என்னடா அவனை யுத்தம் பண்ணுவாய். So this the brothers of David was saying that who are you, just small child, how can you overcome this the giant? ஆனா அவன் தீர்மானம் எடுத்துட்டான். But he has made a decision. இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனை சபித்த இந்த பெலிஸ்தியனுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் விடுவதில்லை. I will not leave without giving an end to this uncircumcised Philistine who has cursed my Lord. ராஜாவினிடத்தில் கொண்டு போகப்படுகிறான் தாவீது. David was taken to the king. சவுலுக்கு தாவீது சொல்ற காரியம் என்ன தெரியுமா? Do you know what David says to Saul the king? சவுல் சொல்றான் தாவீதை பார்த்து, Saul says to the David, நீ சின்ன பையன், you are a small child. அவன் ராட்சதன், He is a giant. அவன் சின்ன வயதிலிருந்தே பயிற்சி பெற்றவனப்பா. So from childhood this giant Goliath was trained to fight the war. அவனுடைய நிறைய ஆயுதங்கள் இருக்கு. He has so many weapons. நீ எப்படி அவனோட யுத்தம் பண்ணுவாய்? How can you fight this giant? அவன் சொல்ற பதில் என்னடா? Do you know what the answer or response that given by David? என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, While I was tending my father's sheep, ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது. a lion has captured one of the sheep in the sheepfold. அந்த சிங்கத்தை விரட்டி அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து அந்த சிங்கத்தை கொன்று அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டேன். I made that lion flee, and then I actually opened the mouth of the lion and killed the lion in order to capture and take back my sheep. ஒரே அதுபோல ஒரு கரடியும் இப்படி செய்தது. Same way a bear has came in the way. கரடியை நான் கொண்டு போட்டேன். I also killed the bear. அப்படி இந்த கோலியாத் என்ற பெலிஸ்தியனையும் என்னால கொல்ல முடியும் என்று ராஜாக்கே சவால் விடுகிறான். So in the same way David challenged and said that in the same way how I killed the lion and bear, I was able to kill this uncircumcised Philistine who is in front of me. வாலிப பிள்ளைகளே, உங்களோட challenges எதிரிக்கு முன்பாக இப்படி இருக்குமா? So young adults and youths, will your challenge will be like this in front of your enemies? நீங்கள் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். You are the children of God who's been anointed by Lord God. நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள். You are the children of covenant. உடன்படிக்கை என்று சொன்னால் அது பழைய ஏற்பாட்டிலே இதுக்கு பெரிதான ஒரு மாபெரும் அர்த்தம் இருக்கிறது. So when we say covenant, there is a big or great meaning and definition of this word covenant in the Old Testament. அந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டிலே உள்ளவர்கள் பண்ணாருன்னு சொன்னா அந்த உடன்படிக்கை எக்காரணம் கொண்டு மீறவே முடியாது. So in the Old Testament we could read that you cannot disobey the covenant. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். The same way Lord Jesus Christ has made covenant with you. உங்களோட பண்ணின உடன்படிக்கையில இருந்து ஒருபோதும் அவர் மாற மாட்டார். He will not leave you nor forsake you from the covenant that he has made with you. சவுல் சொல்றான் தாவீதுக்கு, Saul says to David, இந்த சவுல் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த யுத்தத்துக்குரிய பாதரட்சைகளையும் அந்த அணிகளையும் ஆயுதங்களையும் அவனுக்கு போட்டு பார்க்கறான். So Saul is actually putting on all the armor, the full armor for the battle. தாவீது சவுலுக்கு சொல்றான், David says to Saul, இதெல்லாம் எனக்கு போட்டு பழக்கம் இல்ல. I have not been trained to wear this armor. கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. God is a God who will not deliver by the sword and spear. நான் எப்படி போறேன்? I don't know how I'm going to go. நான் இஸ்ரவேலின் சேனைகளுடைய நாமத்திலே நான் செல்ல போறேன். But I will go by the name of the Lord God. இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் என்ன? What is the name of the Israel Lord God? பழைய ஏற்பாடு யாவே. In Old Testament is Yahweh, the name of the Lord God. மொழிபெயர்த்திருக்கிறது. In here it has been translated as Lord. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவாண்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. In the New Testament it is translated as Yeshua, the Lord God. அதான் நாங்க இயேசு என்று தமிழ்ல சொல்றோம், ஜீசஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுகிறோம். That's why in Tamil we say Yesu, in English it is been said as Jesus. அந்த கோலியாத் என்ற ராட்சதனை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செல்லுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். So that means I am going against this Philistine by the name of Lord Jesus Christ. உங்க வாழ்க்கையில எழும்புற போராட்டங்கள் பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்ள முடியுமா? Will you able to overcome the problems and difficulties and pains by the name of Lord Jesus Christ? அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு இந்த பூமியில. That's how much
power is given to the name Lord Jesus Christ in this world. எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் The தான் இந்த name பூமியிலே. above all the names of this whole world is the name Lord Jesus Christ. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் உங்களோடு பண்ண உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக இந்த பூமியிலே தோற்று போக முடியாது. If you ஹalleluya. remember the covenant that God has made in the name of Lord Jesus Christ, if you use that, you will never be shaken and you can overcome and conquer anything in this world. பாருங்க, கோலியாத் ராஜ்யதனை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். You could see that the David is going towards the Goliath. கவனிலே அங்கே கூழாங்கல்லை கொண்டு போகிறான். So he is taking the stones in the sling and a stone. ராஜ்யதன் நிக்கிறான், பெரிய பலத்தோடு அங்கே நிக்கிறான். So you could see the giant is standing with a great strength. சவால் விடுகிறான் அந்த கோலியாத்துக்கு. Now David is challenging and speaking to the giant. இன்றைக்கு உன்னை மாத்திரமல்ல எல்லா பெலிஸ்தியனுடைய தலையை நான் வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு போடுகிறேனா இல்லையான்னு பார். I will chop away all the head, you not only yours, all the Philistines' head, and I will give it as a food for the birds of the air. ஊர்ல கெட்ட பொலன்னு சொல்லுவாங்க, அங்க வேதாகமத்திலே கவுன்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So in Bible it is written as a small pocket. ஓகே, பாருங்க, ராட்சதன் பெரிய பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. So this giant was a great problem for the people of Israelites. ஆனா தாவீதுக்கு அது சின்ன பிரச்சனை. But for David it is a small problem. காரணம் என்ன? What is the reason? அவன் அந்த உடன்படிக்கையை எண்ணி பார்க்கிறான். Because he was thinking about the covenant that God has made to the forefathers. எப்படிப்பட்ட தேவனுடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்ணி பார்க்கிறான். He was thinking about what a great name that was given to me, the name of the Lord Jesus Christ. பெரிய ராட்சதன். He is a gread giant. ஒரு கல்லு ஒரு அடி. So one stone, one hit. முகம் குப்புற விழுந்தான் என்று வேதத்திலே We could see வாசிக்கிறோம். that the giant fell facing the head down. காரணம் என்ன? What is the reason? தாவீது கர்த்தரோடு கூட இருந்தார். Because the Lord God was with David. அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருந்தது. We could see that the heart of David was standing steadfast in the Lord and trusted சங்கீதம் in the Lord 112 என்ன God. வாசித்தோம்? What did we read in the Psalms 112? சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் இருதயம் உறுதியாய் காணப்பட It வேண்டும். says that our heart should be seen, that he will not be afraid until he sees a desire upon his enemies. இருதயம் உறுதி இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையிலே If the heart is not steadfast and trusting in the word of the Lord, சத்தியத்தை குறித்த அந்த உணர்வு நமக்கு இல்லை என்று if we சொன்னால் don't have the feelings for the word of God, பிசாசு கொண்டு வர்ற பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியாது. we will not be able to overcome the problems the enemies will bring in our life. எல்லாவற்றிலும் நாம் சோர்ந்து போய் In many times we will fall discouraged. தோல்வியிலே வாழ ஆரம்பித்து We will விடுவோம். start to live in a failure life. ஆனபடினால பாருங்க, எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. Let us all turn our Bibles to Hebrews chapter 8. 8ஆம் அதிகாரம் 6ல இருந்து 13 மட்டும் வாசிங்க சிஸ்டர். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கிய ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. ஆமென், ஹalleluya. இந்த வசனம் பாருங்க, எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் அந்த எபிரேய மக்கள் முதல் நூற்றாண்டில் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். So when the author of Hebrews is writing to the first generations of the New Testament period, பாருங்க, விசேஷித்த உடன்படிக்கைன்னு சொல்லப்படுகிறது. this is a promise, that is a special promise. அப்ப நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, So I'm saying to you, my beloved, பழைய ஏற்பாட்டு பக்தர்களை காட்டிலும் if you look at all the saints of the Old Testament, above them, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். you ஹalleluya. are very special. கரங்களை தட்டி கர்த்தருக்கு who are மகிமை living in செலுத்துங்கள். this New Testament. Hallelujah. ஏனென்றால் நீங்கள் விசேஷித்த உடன்படிக்கையின் மக்களாய் Because காணப்படுகிறீங்க. you are the people of this special new covenant. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். The Holy Spirit of God is dwelling inside of you. கோலியாத் போல 1000 பேர் உங்கள் மத்தியிலே வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் மேற்கொள்ள Not முடியும். Goliath, but thousands of Goliath may come in your life. You are able to overcome them. ஏனென்றால் நீங்கள் விசேஷித்த உடன்படிக்கையிலே நீங்கள் வாழுகிறீர்கள். What is the reason? Is because you are living in the special covenant. பழைய ஏற்பாட்டிலே மாம்சத்தின் இரத்தத்திலே அங்கே உடன்படிக்கை In பண்ணப்பட்டது. the Old Testament you could see that the blood of the flesh, the covenant is being made. ஆனால் புதிய உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தி நம்மோடு உடன்படிக்கை But பண்ணியிருக்கிறார். in New Testament we could see that how God has made the covenant is by shedding his blood on the cross of Calvary. He has made that covenant with us. இந்த உடன்படிக்கை உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை கொண்டு வரும். This new covenant will bring glorious thing in your life.
உடன்படிக்கையின் மேன்மை நமக்கு விளங்காவிட்டால் if we don't know the greatness of this covenant, சத்துருவை மேற்கொள்றது கஷ்டம் it பிரியமானவர்களே. will be very difficult to overcome the enemies. கர்த்தர் உங்களோடு பண்ணின அந்த புதிய உடன்படிக்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். So think about the new covenant that God has made with each one of you. நீங்கள் தோற்கிறதுக்கு என்று சொல்லி நீங்கள் You அழைக்கப்படவில்லை. are not being called to fail. நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயிப்பதற்காகவே நீங்கள் Each one of அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். you are called to live victoriously. ஏனென்றால் நீங்கள் புதிய உடன்படிக்கையின் ஜனங்கள். Because you are the people of the new covenant. மூன்றாவது சத்தியம் என்னவென்றால் What is the third truth? நாம் புது சிருஷ்டி என்பதை நாம் எண்ணி பார்க்க So வேண்டும். we all need to think that we are the new creation. எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்கள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள்? How many of you in here are new creations? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 Corinthians chapter 5. Second Corinthians 5 verse 17. 17. Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இப்படி இருக்க. It says, therefore. எல்லாரும் சொல்லுங்க இப்படி இருக்க. Therefore. எப்படி இருக்க? How? அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க. If you are in Christ. எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? How he will be? புது சிருஷ்டியா இருக்கிறான். He will be a new creation. அப்ப நீங்க புது சிருஷ்டி என்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? So do you believe that you are a new creation? கர்த்தருடைய வார்த்தையில உங்களுடைய இருதயம் உறுதியா இருக்க வேண்டுமென்றால் So if you want your heart to stand firm and steadfast in the word of God, புது சிருஷ்டி என்ற சத்தியம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஆழமாய் இறங்க வேண்டும். so the truth about the new creation should be rooted extensively in your heart. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். So beloved, you all are being born again. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுடைய இதயத்திலே சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டோம். அன்றைக்கு புது சிருஷ்டி என்ற அந்த அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார். The ஹalleluya. day that you accepted Lord Jesus as a personal savior, that day you became a new creation. That privilege is given to you. புது சிருஷ்டி என்ற உணர்வு இருந்தா தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மலை போன்ற பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில தாக்கங்களை கொண்டு வந்தாலும் நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும். So if you believe that you're a new creation, no matter how the enemies will bring mountains like difficulties and problem in your life, you will able to overcome it. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 1 John chapter 5 verse 4. For whatever is born of God overcomes the world, and this is the victory that has overcome the world, our faith. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். எது நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்? What is the one that overcomes the world? விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். The faith is the one that overcomes the world. ஆர் உலகத்தை ஜெயிப்பார்கள்? Who will overcome this world? வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்க போறேன். Young adults and youth, can you answer this? ஆர் தேவனால் பிறந்தவர்கள்? Who are the people who are born of God? உங்களுடைய நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. Place your hands in your heart and say, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். I am born of God. நான் என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். My faith is a victory that overcomes the world. இயேசு சுவாமி சொன்னார், Jesus Christ said, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. in this world you will have tribulations. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். I'm not saying that you will not have tribulations in this கிறிஸ்தவர்களா world. இருக்கிற நமக்கு போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். As a Christian in your life, you will face so many struggles and problems and tribulations. ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், But Jesus Christ says, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. in this world you will have tribulations. ஆனாலும் But நான் உலகத்தை ஜெயித்தேன். be of good cheer, because I have overcome the world. அவர் ஒரு மனுஷனாய் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். By one man he has overcome this world. கல்வாரி சிலுவையிலே பிசாசை தோற்கடித்திருக்கிறார். In the cross of Calvary he has defeated the அவருடைய devil. தலையை நசுக்கி He இருக்கிறார். has crushed the head of the Satan. இன்றைக்கு நீங்கள் சேனைகளாய் ஏன் உலகத்தை ஜெயிக்க முடியாது? By armies and great host, how you could become victorious in this world. வேதத்திலே வாசிக்கிறோம், வாலிப பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று So சொல்லி. in the Bible we read that the young adults and youths are arrows in the mighty hand of God. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீங்கள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் காணப்படுகிறீர்கள். Each one of you young adults, you are the arrows in the mighty hand of God.
அது வாலிப பிள்ளைகளை மாத்திரம் நான் சொல்லுறேன் என்று நீங்கள் வயதானவர்கள் எண்ணி விடாதீர்கள். So don't older people think that I'm just speaking to the young adults. உங்களையும் கர்த்தர் கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய வயதை வால வயது போல ஆக்குவார். ஹalleluya. So even the Bible is written that God will make your age like a eagle. எல்லா சத்ருவின் போராட்ட சதித்திட்டங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயிக்க முடியும். So everyone can overcome the schemes and wiles of the enemy. அப்படினா புது சிருஷ்டி என்ற உணர்வு நமக்கு மேலோங்க வேண்டும். Therefore in our hearts that the new creation should prevail among all the other thoughts. கிறிஸ்துவுடைய நமக்கு ஒரு தாழ்வும் மனப்பான்மையே இருக்க கூடாது பிரியமானவர்களே. So in our hearts we should never have this inferior complex. Inferior complex, yes. என்னால முடியாது, என்னால இயலாது, இது எனக்கு நடக்காது, நான் ஜெயிக்க மாட்டேன்ற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கவே கூடாது. So we should not have a feeling that I cannot overcome this, I am a failure and I cannot do this task. தாழ்மை இருக்க வேணும் நமக்கு. தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் டோட்டலி வித்தியாசம். So we should have humility but we should not have the inferior complexity. தாழ்மை இருக்கணும். We should have the humility. என்னால முடியாது, என்னால இயலாது, நான் தோல்வியின் மனுஷன் என்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது But we பிரியமானவர்களே. should not have the thought that I cannot do it, I cannot overcome this, I cannot be victorious. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயம் உறுதியாய் காணப்பட We need to வேண்டும். trust in the word of God and our heart should stand steadfast. சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணமட்டும் நம்முடைய இருதயம் உறுதியாய் காணப்பட So our வேண்டும். heart should be stand firm and steadfast until we see the our desires upon his enemies. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார். That's why Apostle Paul says, I have fought the good fight. இன்றைக்கு ஒரு போராட்டத்தை இன்றைக்கு நீங்க ஜெயித்து விட்டீங்கன்னு சொன்னால், If we have fought the good fight and been victorious over that, நாம் அல்லேலூயா என்று கோஷம் போடுவோம். we will applause and say that hallelujah. அந்த போராட்டத்தை ஜெயித்து விட்டோம்னு சொன்னால், But if we overcome that problem, அடுத்த ஒரு பேட்டில் நமக்கு ரெடியா இருக்கும். so another battle will be ready for us to overcome. ஆனா ஒன்றை மாத்திரம் யோசியுங்கள், So one thing you must always think, ஜெயம் உங்களுடையது. ஹalleluya. remember that victory belongs to you. ஏனென்றால் ஜெய வேந்தன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி Because கொண்டிருக்கிறார். the victorious prince, the God is dwelling inside of you. சிலுவையிலே ஜெயம் எடுத்தவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே வாசம் The God பண்ணுகிறார். who conquered the cross, who was victorious, is dwelling inside of you. சின்ன வயதில நான் அந்த பாக்ஸிங் மேட்ச் சண்டே நல்லா விரும்பி பார்ப்பேன். While I was a child, I liked to watch the boxing competition. அது ரட்சிக்கப்படாத பருவம். That is a time that I was not being saved. It's a டிவிக்கு season of முன்னால my போய் life. பாக்ஸிங் சண்டை போய்க்க நானும் கையை அசைப்பேன். So in the television, when the boxing goes on, I will always clap my hands and applause and அவ்வளவு enjoy. பைத்தியம் எனக்கு. That's how crazy I was. நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியல, அமெரிக்கா தேசத்திலே முகமது அலி என்று சொல்ற மிகவும் மாபெரும் ஒரு பாக்ஸர் வீரர் அங்கே In காணப்பட்டார். America, there was a Muhammad Ali who was a great boxer, very famous boxer. பலவிதமான சாம்பியன்களை அவர் He எடுத்திருக்கிறார். has received many champion cups. அவர் என்ன செய்வாராம், தன்னோட யுத்தம் பண்ற எதிரியை ஜெயிப்பதற்காக தன்னுடைய சரீரத்தை அவ்வளவு தூரத்துக்கு திடகாத்திரமாய் பயிற்சி செய்து கொள்ள வைப்பாராம். So in order to overcome the enemies, what he does, the opponents, he will train himself, especially his physical body. He will make sure it undergoes a great training in order to overcome the opponent. ஏன்னா அவரை ஒரு மில்லியன் கணக்கான பணம் கொடுத்தா ஏதோ ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி இருக்கும். Because one of the company will spend millions of money to have him on their team. அவங்களுக்கு ஜெயத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். So he need to bring victory to that team. அந்த அப்படி கொடுத்தா தான் அந்த பாக்ஸருக்கு பெருமை. Then if he gives that victory to that company or the organization, then he will be victorious. பாக்ஸிங் சண்டையில 15 ரவுண்ட் வைப்பார்கள் கூடுதலாக. So there will be 15 round that goes in the boxing match. வாலிப பிள்ளைகள் பேசுங்க, 15 ரவுண்ட் தானே? Yes. Young adults, youths, isn't it 15 match that goes in 15 ரவுண்டோட boxing? ரெண்டு பேர் அங்க ரிங்ல நின்னு குத்து சண்டை போடுவாங்க. So there will be two people who will stand in that around the ring and they will fight. ஜெயிக்க போற ஒரு உணர்வோட செல்லுவான். கண்டிப்பா நான் ஜெயம் என்னுடைய அந்த உணர்வோட போவான். So they will go with the feeling that I will win this match. In that victorious mind he will walk. ஆனா முதல் 14 ரவுண்டுல எதிரியினுடைய அடி பயங்கரமா இருக்கும். The first 14 round you could see that opponent's hit will be very severe. பாத்துக்கிறீங்களா? பல்லால ரத்தம் வரும். Have you seen that people will bleed from their teeth? நெத்தியிலிருந்து ரத்தம் வடியும். So even people will shed blood from their foreheads. சொக்குல இடிச்சாங்கன்னா இந்த சொக்கு ஆடும். If they hit the chin or cheeks, you could see the one cheek actually flop. முதல் 14 ரவுண்ட்ல எதிரியினுடைய அடி பயங்கரமா In இருக்கும். the first 14 rounds, the opponent's hit will be great. ஆனா அடியை வாங்குறதுக்கு அவன் தயாரா தான் போறான். But this man will be ready to face that hit from the opponents. ஆனா அந்த பாக்ஸருடைய மனைவி ஸ்டேடியத்துக்கே வர மாட்டாங்க. So
you could see that the wife of the boxer will never come to the stadium as an audience அதை அவங்களால சகித்து கொள்ள முடியாது. because the wife cannot bear the hits that the husband will receive. ஆனால் 15ஆம் ரவுண்டில் எதிரிக்கு ஒரு அடி ஆல் அவுட். ஹalleluya. In the 15th round, the boxer will hit the opponent and he will win the match. அப்படித்தான் பிரியமானவர்களே, நீங்க கல்வாரி சிலுவையிலே நீங்க சண்டை போட்டீங்களா பிசாசோடு? So in the same way, have you fought the fight in the cross of Calvary? அவர் பிசாசோடு யுத்தம் பண்ணாரே. But Lord Jesus Christ had fought the fight in the Calvary for அவர் you. காயப்பட்டார். He was pierced and crushed. அவர் அடிக்கப்பட்டார். He was crushed and beaten. அவர் நொறுக்கப்பட்டார். He was crushed. ஆனா எதிரி இயேசுவின் மீது ஜெயம் கொண்டானா? Did the opponent being victorious and overcame the Jesus Christ? மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். Jesus ஹalleluya. Christ risen after the third day. இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு, ஜெயமுள்ள இயேசு, உங்களுக்குள்ளே வெற்றியை கொடுக்கிற இயேசு உங்களுக்குள்ளே வாசம் The பண்ணி resurrected கொண்டிருக்கிறார். Jesus Christ, the victorious Jesus Christ, even today he is living inside of you. 15 ரவுண்டில் உங்களுக்கு போராட்டங்கள் வந்தோன்னு சோர்ந்து போயிடாதீங்க. So in these 15 rounds, if you face struggles, don't be discouraged and மலை போன்ற dismayed. பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில வந்தோன்னு நீங்க சோர்ந்து Even போயிடாதீங்க. the problems like a mountains come in your life, do not be discouraged. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். Praise be to the Lord who gives victory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றால் அல்லேலூயான்றத நாங்க இங்க The மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. praise the Lord means hallelujah in Tamil. அப்ப ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தான் அல்லேலூயா. If you want to live a victorious life, that's why the hallelujah is given. ஆரம்பத்திலே நான் ஜனங்களோட நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அவஸ்தை. At the beginning, I will know the struggle that I was facing with the people. நீங்க அல்லேலூயாவா அல்லேலூயான்னு கேக்குறாங்க. So people are asking hallelujah, hallelujah. எப்படி அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும்? So I was thinking, how can I respond to these people who are saying hallelujah to me? இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க ஆரம்பித்தேன். So I started to hear these kind of truths. தியானிக்க ஆரம்பித்தேன். I started to meditate on these words. ஒன்றை கற்றுக்கொண்டேன். I've learned one thing. அல்லேலூயா மார்க்கத்தார் இந்த பூமியிலே வெற்றி நடை போடுகிற மார்க்கத்தார். So the ஹalleluya. hallelujah people, actually the ones that walk victoriously on this earth. நாங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. We are not ordinary people. இந்த 112ஆம் சங்கீதம் உங்களை குறித்த ஒரு பூரணமான படமாக காணப்படுகிறது. So the Psalm 112 is a story which shows a full picture of your life. அப்படினு சொன்னால் ப்ரொஃபைல் பிக்சர் என்று சொல்லலாம். So you could say it as a profile picture of yourself. ப்ரொஃபைல் பிக்சர் என்று சொன்னால் என்ன? What does it mean by profile இந்த picture? மேக்கப் பண்றவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். So the people who apply makeup, they will actually tell you this. எப்படிப்பட்ட ஆளை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்தாலும் No matter what kind of people, they will take it and give it to these beauticians. அவங்கள ஒரு பெஸ்டான ஒரு பியூட்டியா அழகுபடுத்தி ஒரு இனிலியான ஒரு உலக அழகி மாதிரி காண்பித்து So they விடுவார்கள். will beautifully, they will do the best makeup and they will show as a the உலக அழகி மாதிரி காண்பித்து விடுவார்கள். the Miss World. என்னுடைய ரெண்டு தங்கச்சி பியூட்டிஷியன். My two sisters are beauticians. அதனால நான் சொல்றேன். So I can say this to you. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. That's what they are actually doing as a job. அப்ப இந்த 112ஆம் சங்கீதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் So every promises that is given in Psalm 112, ஒரு விசுவாசியை குறித்த ஒரு பூரணமான படமாக it is காணப்படுகிறது. actually a full profile picture of a believer. அந்த சங்கீதத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள் வீட்டே சென்று. If you go home and meditate on this psalm, நீங்க பூமியில எப்படிப்பட்ட ஒரு ஜனமாக இருப்பீர்கள், what kind of people you will be on this earth. மறுமையில நீங்கள் எப்படி இருப்பீர்கள் அது நமக்கு நல்லா கற்றுக் So கொடுக்கிறது. it is actually teaching us how we will be in eternity. அப்ப நீங்க ஒரு விசுவாசி எந்த நிலைக்கு இருக்கலாம் என்ற ஒரு பூரணமான பிக்சர் தான் இந்த 112ஆம் சங்கீதம். As a believer, how you will be as a full perfect profile picture is actually the Psalm 112 of says to us. 1000 பேர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், 1,000 people might have said this to you. உன்னால இது முடியாது, You cannot do this. இது உனக்கு நடக்காது, This will never happen in your நீ life. இப்படி எல்லாம் உயரலாமா, How can you become exalted? How you can be அப்படி exalted? உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி இருக்கலாம். So they might give in brought inferior complexity in your life. In your பிரியமானவர்களே, heart. 112ஆம் சங்கீதத்தின் வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன், இந்த 112ஆம் சங்கீதம் உங்களை குறித்த ஒரு பூரணமான படமாக காணப்படுகிறது. On the basis of 112, I could clearly tell you that it is a full profile, perfect picture of yourself. அதுல முக்கியமான காரியம் உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாக காணப்பட The வேண்டும். important thing from this 112 is that your heart should be steadfast. சத்துரு உங்களுடைய in trusting in the பாதபடிகளை Lord. கீழ்ப்படுத்தி போகும்படிக்கு உங்களுடைய இருதயம் உறுதியாய் காணப்பட So வேண்டும். your heart should be steadfast and stand firm until the enemy is been crushed under your feet. எபேசியரிலே வாசிக்கிறோம், In Ephesians we read, சத்துருக்களை பாதபடியாக்கி போட்டுவிட்டு
இயேசு கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். So you can say Jesus Christ has made Jesus Christ, the Father God has made Jesus Christ to seated in the highly places. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உயிரோடு எழும்பி பண்ணி உன்னதங்களிலே உட்கார வைக்காமல், Not only he has made Lord Jesus Christ to be raised and seated right next to him in the highly place. நம்மையும் கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். ஹalleluya. He also made us to be seated in the highly places with him. பிசாசு உங்களுடைய பாதத்துக்கு கீழே கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறான். So the devil is actually being defeated under our feet. பிசாசை பெருசுபடுத்தாதீங்க. So don't magnify the devil. அவனை பார்த்து நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். So you can look at him and challenge him. நீ தோற்கடிக்கப்பட்ட பிசாசு. You are a defeated devil. உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். The one who conquered the world, who overcame the world is within me. எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள முடியும். We can overcome everything. அப்ப நாம் புது சிருஷ்டி, தேவனால் பிறந்தவர் என்ற உணர்வு நமக்கு உள்ளாக மேலோங்க வேண்டும் என்று சொன்னேன். So I said that the new creation, that feeling should prevail in our heart. அடுத்த சத்தியம் என்ன? What is the next truth? நான் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். So I need to think that I am a free person in Christ. ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Romans chapter 8. தேவனுக்குள்ள நீங்க யாரு? Who are you in Christ? சுதந்திரவாளிகள். You are inheritant. என்னும் ஒரு வார்த்தையில சொல்லலாம், வாரிசுகள். Or in another word we could see that we are the children. அவருக்கு என்னென்னலாம் சொந்தமோ, whatever belongs to God, அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். you are being joined with him. ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15 லிருந்து 17 மட்டும் வாசிங்க. Verse 15 to 17. For you do not receive the spirit of bondage again to fear, but you receive the spirit of adoption, by whom we cry out, Abba, Father. The Spirit himself bears witness with our spirit that we are children of God, and if children, then heirs of God and joint heirs with Christ, if indeed we suffer with him, that we may also be glorified together. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு ஏதுவான அடிமைத்தனத்தின் ஆவியை நாங்கள் பெறவில்லை. We did not receive the spirit of bondage again to fear. நல்லா கவனிங்க வாலிப பிள்ளைகள் எல்லாரும். All the youths, please listen to this carefully. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, before we been saved, ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைகளாய் காணப்பட்டோம். we been seen as slaves to some kind of sin. பிசாசுக்கு அடிமைகளாய் காணப்பட்டோம். we been seen as slave to the devil. ரட்சிக்கப்பட்ட உடனே, as soon as we got saved, தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். the Holy Spirit of God is not dwelling in us. அந்த ஆவி என்னவென்றால், what is the spirit of God? அது ஒரு அடிமைத்தனமான ஆவி அல்ல. it is not a spirit of fear or அப்பா bondage. பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி. it is a spirit of adoption that we could cry out, Abba, Father. அப்ப உங்க அப்பா யாரு? who is our Abba? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன். ஹalleluya. so Lord Jesus Christ is our Father, Abba. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லப்படுதுதானே. everything that born of God will overcome this world is been written. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். Jesus Christ has overcome this world. அவர் நம்முடைய அப்பா. he is our Father. அவருடைய பிள்ளைகள் நீங்கள். you are the children of God. வாரிசு. you are the heirs of God. பாருங்க, இங்க உடன் சுதந்திரன் என்று சொல்லப்படுகிறது. is also said that is a joint heirs of God. தமிழ்ல சொல்வார்கள், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? in Tamil is read the child that is born of a lion, will that be a child of cat? அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மறுபடியும் பிறந்த அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள். so you've been born of Jesus Christ and you've been seen as a child of Jesus Christ. என்னால் அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள்ள கிடையாது so we don't have the spirit of bondage to fear. இப்ப தேவனுடைய சுதந்திரரும், so we are the joint heirs of God. பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய சுதந்திரரும், so we are the joint heirs of the heavenly God. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். we are the joint heirs of Jesus Christ. அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். that means we've been joint heirs with Jesus Christ. ஆமென். amen. சங்கீதம் 112 வாசிக்கிறோம். in Psalm 112 we read,
பாருங்க சங்கீதம் 112 மறுபடியும் நான் வாசிக்கிறேன் 9ஆம் வசனம். I want to read Psalm 112 verse 9 again. அதுல பாருங்க 9வது வசனத்திலே In verse 9, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். he has dispersed abroad, he has given to the poor, his righteousness endures forever, his horn will be exalted with honor. பாருங்க அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. You could see it is written that his horn will be exalted with honor. ஆருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்? Whose horn will be exalted with honor? நீதிமானுடைய கொம்பு மகிமையாய் The உயர்த்தப்படும். horn of the righteous man will be exalted with honor. புது சிருஷ்டிகளுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். A new creation's horn will be exalted with honor. இயேசுவுக்கு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர இருக்கிறவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். The person who's joined heir with Jesus Christ, his horn will be exalted with honor. இங்கே கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்ற வார்த்தையை இன்னொரு மொழிபெயர்ப்பிலே வாசித்து பார்த்தேன். In another translation, I read this meaning of horn will be exalted. நீங்க என்ன செய்வீங்களாம்? தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக நீங்கள் எல்லாவற்றிலும் தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஹalleluya. So it's meaning that in front of God, in the eyes of God, you can lift your head up and live a exalted life. மீட்கப்பட்ட உங்களை தலை குனிய நடக்கிறது நம்முடைய ஆண்டவர் அல்ல. The God who has redeemed you, he will not allow you to bow your head and walk. தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். In front of God, God has made us as kings and priests. தலை நிமிர்ந்து நாம் நடக்க So வேண்டும். we need to lift our head high and walk. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல The God பிரியமானவர்களே. we serve and worship is not an ordinary God. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். He is the almighty El Shaddai. அவர் மரணத்தை ஜெயமாக்கினவர். He has overcame the death and swallowed the death. எல்லா சத்ருவையும் தன்னுடைய பாதத்துக்கு கீழே கீழ்ப்படுத்தினவர். He has brought all the enemies under his feet. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். That kind of God we worship and serve. அப்ப இவ்வளவு சத்தியம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஆழமா இறங்கும் பொழுது நம்முடைய இருதயம் நம்முடைய ஆவி மனிதன் பலப்பட்டு விடும். When all these truths extensively rooted in our hearts, our inner man will be strengthened. இதில் 4 சத்தியங்களை குறித்து நான் உங்களோடு பேசினேன். I have spoken to you about the 4th truth from this psalm. மீட்கப்பட்ட நமக்கு புதிய ஏற்பாட்டில் பலவிதமான அற்புதமான சத்தியங்கள் The நமக்கு people who இருக்கிறது. have been redeemed in the New Testament, we could see there are many truths for us. அந்த சத்தியங்களை நாங்கள் பலப்பட In those truths, when we strengthen ourselves, உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் என்ன செய்வோம்? நாங்கள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். so in our spirit, inner man, we will be strengthened and our inner man will become new and renewed every day. நாம் வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருப்போம். We can walk victoriously daily. நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருப்போம். So we will fight a good fight. அது ஜெயிக்கிற போராட்டம், தோக்கிற போராட்டம் இல்லை, ஜெயிக்கிற போராட்டம். It is not ஹalleluya. a fight that we will be defeated. It's a fight that we will be victorious. 10ஆம் வசனம் சங்கீதம் 112:10. Psalm 112 verse 10. பாருங்க, துன்மார்க்கன் அதைக் கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். The wicked will see it and be grieved. He will gnash his teeth and melt away. 15வது ரவுண்டிலே எதிரிக்கு ஒரே அடி, பற்களை 15th கடித்து round, கரைந்து போவான். ஹalleluya. The enemy is gnash his teeth and he will melt away. சத்துருக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது The பிரியமானவர்களே. enemy has no rights and authority over you. பிரவாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். Then we read, the desire of the wicked shall perish. இதுல ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் என்றென்றைக்கும் அந்த வார்த்தை So பயன்படுத்தப்படுகிறது. if we look at it, especially give attention to one word, it says forever. என்றென்றைக்கும் என்ற வார்த்தை மிகவும் முக்கியம். அது பூமியோட சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு மாத்திரமல்ல, When it's written as forever or everlasting, it doesn't just belongs to the world அது alone. இம்மைக்கும் மறுமைக்கும் உரியது. It's for ஹalleluya. now and for eternity. அப்ப என்றென்றைக்கு நாம் அசைக்கப்படாதிருப்போம். So everlastingly forever we will not be shaken. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are living with Christ. உலகத்துல நாங்க வாழுகிறோம். Even though we live in this world, பிரச்சனைகள் மத்தியில நாங்க வாழ்ந்து even கொண்டிருக்கிறோம். though in midst of problems and difficulties we are living in, ஆனால் ஒரு நாளைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். so one day Jesus Christ is going to come. அப்பொழுது நாங்கள் பூரணமாய் மகிமைக்குள்ள நாங்கள் பிரவேசிப்போம். So in that day we will be gloriously enter into the glorious presence of துன்மார்க்கருடைய God. ஆசை அழியும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. The desire of the
the wicked shall perish, as it is written here. ஆனால் நீங்கள் துன்மார்க்கர் கிடையாது பிரியமானவர்களே. My beloved, you are not the wicked. தேவன் உங்களை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். God has shed his blood and redeemed you and bought you as a ransom. மறுபடியும் ஒரு நாள் ஒரு மேகங்கள் மீது வரும்போது So when God comes in the midst of the clouds, அவரோட கூட நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். we will be taken with him. துன்மார்க்கருடைய ஆசை அந்த நேரத்திலே அழியும். The desire of the wicked will become perish at that moment. நாங்கள் மகிமையடைந்த சரீரமாய் நித்தியமாய் என்றென்றைக்கும் நாம் அவரோட கூட Our வாழ்வோம். body ஹalleluya. will turn into glorious body and live with God forever and ever. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. It is exalted highly blessing that is given to the children of God. சங்கீதம் 112 ஒரு விசுவாசியை குறித்த ஒரு பூரணமான படம். So Psalm 102 is a perfect profile picture of a believer. உங்க வீட்டில் ஒரு படம் பிரேம் பண்ணி மாட்ட வேண்டும்னு சொன்னால் சங்கீதம் 112 எடுத்து அழகாய் அதுக்கு வடிவம் கொடுத்து நீங்கள் மாட்டி அதை தியானியுங்கள். உங்களோட வாழ்க்கையிலே பெரிய லட்சியங்களை If you அடைவீர்கள். want to display a beautiful picture of yourself, just take this 112 Psalm and beautifully draw it and display it in your house. அசைக்கப்படாத இருதயமாய் இருப்போம் பிரியமானவர்களே. Let us have a heart that is unshaken and unwavered. திடமுள்ள இருதயமாய் இருப்போம். Let us have a heart that is steadfast and be உறுதியான established. இருதயமாய் இருப்போம். Let us have a heart that is firm. சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் நம்முடைய இருதயம் உறுதியாய் காணப்படும். Let us have a heart that's be not afraid until we see the desires of our enemies. அப்படி இருக்கும் பொழுது When we live like that, ஜெயம் உங்களுடையது. ஹalleluya. victory belongs to you. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை Let us செலுத்துவோம். clap our hands and give glory to Jesus Christ. ஒரு பாடலை பாடுவோம். தகப்பனே தந்தையே. Let us all விஜய் sing a வாரீங்களா? song. ஒரு ஃபாதர் பக்மன்ஸ் இந்த பாட்டு. Father Bergman's song. நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பாடல் தெரிஞ்சிருக்கும். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஹalleluya. கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவாரா? Will பாட்டு God பாடும்போது lift your கூட head up? விசுவாசத்தோடு பாட வேண்டும். Even we sing a song, we need to sing a song with a belief. அதனால நாங்கள் சபையிலே பாடல்களை தெரிந்தெடுத்து பாடுகிறோம். That's why in churches we choose songs and sing. நம்ம ஒண்ணுமில்லாம பண்றது, நம்ம சோர்வடைய பண்ற பாட்டு நமக்கு வேண்டாம். We don't want a song that will make us to none or make us discouraged. புறஜாதிகள் மத்தியிலே தலை நிமிர்ந்து நாம் வாழ வேண்டும். We need, in midst of our Gentiles, we need to live a life that lift our heads up and live a life. அதுதான் தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற திட்டம். That is a plan that God has for us. தகப்பனே தந்தை, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுங்கள். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே,
Hallelujah. இன்னும் ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். Thank Let's you. sing one more chorus. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். ஹalleluya. Thank you, Lord. சமாதானத்தோடு நித்திரை கொள்ளவனும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹalleluya. Thank you, Jesus. அவர் சொல்லியிருக்கிறார், நான் இஸ்ரவேலை காக்கிற தேவன், நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நீங்கள் சமாதானத்தோடு நித்திரை கொள்ளுங்கள். ஹalleluya. கவலை, கண்ணீர், பிரச்சனை, வேதனையோடு நித்திரை கொள்ளாதீங்க. So don't go to sleep with problems. அவரை முழிச்சு கொண்டிருந்து நீங்களும் முழிச்சு கொண்டிருந்தா அர்த்தமே கிடையாது. There is no point that you are awake and he is awake. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துடனே மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, எனக்கு கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, வெற்றி தரும் எனரில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் எடுத்துட்டு பாடுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. சொல்லுங்கள். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். ஆமென். தினம் அவைகளையே தியானம் செய்கின்றேன், தினம் தினம் ஜெயம் எடுப்பேன். சொல்லுவோம். தினம் 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 ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. அப்பா பார்த்து சொல்லுங்கள், பாடுங்கள். செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பரலோக பிதாவே, Heavenly Father, 112ஆம் சங்கீதம் எங்களை குறித்த ஒரு பூரணமான படமாய் இருக்குது என்பதை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறீங்க. Lord, you have spoken to us through Psalm 112 that it is a full profile picture of ours. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். We commit each and everyone who has heard this word into your mighty hand. நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சத்ருவின் மீது இடம் கிடையாது என்பதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். Lord, I declare that the children of yours have no place in the hand of the enemy. ஏற்கனவே பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். Already the devil has been defeated. இந்த 112ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் காணப்பட நான் ஜெபிக்கிறேன். I pray that everything that is written in 112 shall be established in people's heart, Father. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களாய் காணப்பட, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற ஜனங்களாய் காணப்பட உதவி செய்வீர்களாக. Let us help us to fear the Lord God and your word, Father God. அப்படி செய்யும் பொழுது As we do it, Father, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவருடைய வீட்டிலே தங்கும் என்று வாசித்தோம். we read that the wealth and blessing shall be in our house. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று வேதத்திலே We வாசித்தோம். read that he will never be shaken. அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று வேதத்திலே வாசித்தோம். We read that he will be remembered forever. அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று We வாசித்தோம். read that his heart will be established in the Lord. அவனுடைய உள்ளான மனிதன் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாயிருக்கும் என்று வாசித்தோம். We read that the inner man will be strengthened in the Lord.
ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டிலே தங்கும் என்று பார்த்தோம். We read that the wealth and the richness will be in his house. அவன் ஏழைகளுக்கு உதவி செய்வான் என்பதை குறித்து பார்த்தோம். We also read that he will help the poor. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று We பார்த்தோம். also read that he will never be shaken. உம்முடைய பிள்ளைகள் அசைக்கப்படாத ஜனங்களாய் Let காணப்படட்டும். your children are the people who will never be shaken. உலகத்தை கலக்கிறவர்களாய் காணப்படட்டும். Let there be a people who shake the world. வருகிற நாட்களிலே நாங்கள் இன்னும் In the coming days, let us hear more, Father. அநேக வெற்றிகரமான காரியங்களை சந்திக்க நீர் கிருபை Help செய்வீர்களாக. us to meet many victorious things in our life. ஒரு விசை சீனியர் பாஸ்டரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. Commit the senior pastor into your hands, Father. பாஸ்டர் ஜஸ்டினை ஒப்பு கொடுக்கிறேன். We commit Pastor Justin into your hands. சபையில் இருக்கிற ஒவ்வொரு உடன் ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். We commit each and every leaders in this church into your ஒவ்வொரு hands. வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு We கொடுக்கிறேன். commit each every single youths in your ஒவ்வொரு hands. தாய்மார்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். We commit each mothers into your hands. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு We கொடுக்கிறேன். commit every families into your hands. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீங்களாக. Continuously bless them by names, Father. இந்த பட்டணத்திலே மலை மேல் இருக்கிற பட்டணம் போல ஆண்டவரை இவர்கள் வெற்றிகரமாய் வாழ உதவி செய்வீர்களா. Let us live a life that is the hill, the city on the hill, Father God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we ask, Father. ஆமென். Amen. எங்கள் அதிகமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Father God, we thank you for this wonderful time, oh God. ஆண்டவரே இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for this your gracious presence in this place, oh God. ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காய் நன்றி ராஜா. Father God, we thank you for the word you spoken to us, O Lord. ஆண்டவரே நீர் பேசப்பட்ட அந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, that your word shall, Lord, strengthen us, Lord, comfort us and heal us and lead us all through this week, O Lord God. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த வாரம் முழுவதுமாய் எங்களை நடத்தட்டும் சுவாமி. Lord, it is your word that will lead us and guide us, and Lord, it will keep us away from all the danger, O God. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து தப்புவித்து எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். Lord, it is your word, it is a path for my light from a path and the lamp from a feet, O Lord God. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதாக. Let that word strengthen us and, Lord, take us away all the darkness and lead us toward the light, O Lord God. ஆண்டவரே அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆண்டவரே ஒளியில நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. Thank you for the man of God who bring forth the word, O Lord God. ஆண்டவரே வார்த்தை கொண்டு வந்த தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Bless him and his ministry as a family, O Lord God. ஆண்டவரே அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா Lord, we ஜெபிக்கிறோம். remember each and every one in this place, O Lord God. ஆண்டவரே இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் ராஜா. Lord, we remember each and everyone to take part in this service, O Lord God. ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல இருந்த ஒவ்வொருவரையும் இந்த சர்வீஸ்ல பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். Lord, we also remember those who cannot able to take part, O ஆண்டவரே God. வர முடியாத இருக்கிறவங்களையும் நான் நினைவு கூறுகிறோம் We ராஜா. also remember those who are on holidays, O God. ஆண்டவரே அப்பா விடுமுறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நினைவு Lord, கூறுகிறோம். I pray and bless each and every one in the name of the Father, Son and the Spirit, O Lord ஆண்டவரே God. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால நாமத்தினால நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. Father, you bless them, O God. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. Lord, we commit their work of the hands into their precious hands, O Lord God. ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசங்கள் வேலைகள் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Let in the coming week shall be a blessed week for ஆண்டவரே every one, வரும் O God. வாரங்கள் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாரமாய் Lord, may your காணப்படுவதாக. protection, may your preservance, may your, Lord, mighty presence உம்முடைய stay with us, O பாதுகாப்பு Lord உம்முடைய God. பிரசன்னம் உம்முடைய வழிநடத்தல் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட நடத்துவதாக. Continue to bless us, O God. ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. May your name shall be exalted among us, O உங்க Lord. நாமம் மகிமைப்படுவதாக. Wherever we go, let us carry your, Lord, name with us, O Lord God. எங்க போகிறோமோ எல்லா இடத்திலும் உங்க நாமத்தை நாங்கள் கொண்டு செல்லட்டும் Help ராஜா. us to be a light for the world and salt, O Lord God. ஆண்டவரே எந்த இடத்துக்கு நாங்க போனாலும் அப்பா உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாகி அப்பா உப்பாகவும் இருக்க கிருபை தாங்க. Lord, may your presence lead us and carry us over, O God. உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தி செல்லட்டும் சுவாமி. Lord, in this time we pray for every people, those who are having any kind of a sickness, O Lord God. ஆண்டவரே இந்த இடத்துல யாராவது வியாதியோடு இருப்பார்கள் என்றால் Lord, I pray in the name of Jesus, every sickness shall be delivered right now, O God. இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தால் விலகட்டும். Because your name is above every name, O God. உங்க நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான Lord, we நாமம். declare the peace and the joy and the Lord abundance in the name of Jesus for everyone in this place, O இயேசுவின் God. நாமத்தால் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் Lord, பேசுகிறோம். as they leave the hall, let the peace of God surround them, O Lord God. ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும்பொழுது உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமாதானம் சந்தோஷம் எங்களை ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளட்டும். Yes, Lord, we commit everything into their precious hands, O உம்முடைய Lord God. சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். We humble ourselves and we increase you in us, O Lord God. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ராஜா உம்மை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருபை தாங்க. Lord, we ask in the name of Jesus Christ, our Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. May the grace of the Lord Jesus Christ, கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் the love of the Father, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் the communion, the fellowship, the joy and peace of the Holy Spirit ஒவ்வொருவர் பரிசுத்தவான்கள் அந்யோன்ய ஐக்கியமும்
now and forever, இன்றும் எப்பொழுதும் until the Lord Christ coming இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் will remain with each and every one of us நம் forever and அனைவரோடும் ever. எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. Amen. Let us lift up our hands and say it together. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்போது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். சமாதானத்தில் போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.